ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கணேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்குது டேஸ்ட் வித் அண்ணாச்சி. இன்றைக்கி சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க செய்ய போகிறோம். சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு ஏற்ற ஒரு அருமையான சைடிஷ். ரொம்ப சிம்பிளாக முடிக்கக்கூடியது. வாழைக்காவை வச்சு ஒரு வறுவல் தான் பண்ண போகிறாங்க. மடன்னு செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு அருமையான, அதே நேரத்தில் ரொம்ப சுவையான ஒரு சைடிஷ்ங்க. வாங்க அதை எப்படி செய்யலான்னு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இதுக்கு ஒரு 3 வாழைக்காயை எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள தோலை நம்ம லைட்டாக சீவிக்கலாம். அந்த மேலே இருக்கிற தோல் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அதனால் கத்தியை வச்சோ இல்லை ஸ்க்ரப்பரை வச்சோ நீங்கள் அதை சீவி எடுத்துக்கோங்க. சீவி எடுத்துட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. ரவுண்டாக கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. வெளியே வச்சிங்கன்னா கருத்து போயிடும். அதே நேரம் இதை ரொம்ப திக்காகவும் வெட்டக்கூடாது, ரொம்ப நைஸாகவும் வெட்டக்கூடாது. இந்த பஜ்ஜி போடுறதுக்கு சீவுவாங்கள, அதை விட கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு இதை போட்டு பொரிச்சிட்டு ஒரு 10 பல் பூண்டை உரலில் நச்சு வச்சுருக்கேன், உரலில் இடித்து வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு சேர்த்தா அதோட வாசனை நல்லாயிருக்கும். அதுபோக இந்த வாழைக்காய் கேஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால பூண்டு சேர்க்குறது ரொம்ப நல்லது. கூடையே கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு ஒரு 10 செகண்ட் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து அந்த வெங்காயம் அந்த எண்ணெயிலே லைட்டாக வேகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இப்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, அப்புறம் தேவையான அளவு உப்பு, இதை மட்டும் இப்போ போட்டு திரும்பவும் நம்ம கலந்து விட ஆரம்பிச்சிடலாம். நல்லா அந்த மஞ்சள் பொடி உப்பு எல்லா வாழைக்காயிலையும் நல்லா படுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது நேரம் ஆக ஆக பிடிக்க ஆரம்பிக்கும். அதாவது வாழைக்காய் சட்டியில் ஒட்ட ஆரம்பிக்கும். நீங்கள் ஒருவேளை நான்ஸ்டிக்காக இருந்தால் பெட்டராக இருக்கும், அதுனா ஒட்டாது. இப்போது ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. அது சீக்கிரமே வெந்துடும். குயிக்காக இது வெந்து முடிஞ்சிடும். இப்போது ஓரளவுக்கு நல்லா பாதி வேக்காடு வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் வத்தல் பொடி, 1 டீஸ்பூன் மல்லிப்பொடி, அவ்வளோதான். மல்லிப்பொடிங்கிறது வாசனைக்காக மட்டும்தான், ரொம்ப சேர்க்க வேண்டாம். இந்த பொடி 2ஐயும் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த பொடி வகைகள் ஏன்னா இதில் டக்குன்னு ஈஸியாக படாது. அதனால் நிதானமாக பொறுமையாக கலந்து விடுங்க. ஒருவேளை உங்களுக்கு சட்டி பிடிக்குன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட 5 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. காயும் நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் கொஞ்சம் காயப்பொடி சேர்த்துக்கோங்க. காயப்பொடியும் இது கேஸ் கண்டென்ட்ங்கிறதுனால காயப்பொடி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்காது. காயப்பொடி சேர்த்து 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா கிளறி விட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான வாழைக்காய் வறுவல் அல்லது வாழைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்ப குயிக்காக முடியும். காய்கறி வேறு எதுவும் இல்லாத டைமில் இந்த வாழைக்காய் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக ஒரு சைடிஷ் பண்ண முடியும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட சுவை இருக்கும். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து இறக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட்டில் உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். நான் வேற ஒரு ரெசிபியோட திரும்பவும் சந்திக்கேன்.